வணக்கம். நாங்கள் படிக்கிறோம். சுபாஷ். என்னடா தண்ணி குடிச்சுன்னுக்குறான்? என்னடா பாட்டில்ல தண்ணி குடிச்சுன்னுக்குற? கான்ல தண்ணி வரலனால கடையில காசு கொடுத்து வாங்கணும். நீ காசு வச்சுக்கிற, காசு கொடுத்து வாங்கிட்ட. பாவம் இந்த காக்கா குருவிங்களா எங்கடா போய் வாங்கும்? அந்த பிரச்சனையை தான் நம்ம இப்ப சால்வ் பண்ண வந்துடுறோம். Waterfalling or water flowing. So now in our area, I'm going to do a simple model of landscape. Very easy method. I'm going to take a piece of paper and I'm going to crumple it. Lightly crumple it. And then I'll open it again. Okay? And now if I place this here, this is approximately like our landscape. Landscape, there is surface ground area, column area, white color area, R area, canal area, and below the ground also there is soil. Above the ground, trees are there, grass, plants, many things are there. Air, all of that. So that ground layer, surface of the ground, I'm making a model. That model, we need a few things. Now suppose I have rainfall falling. பொறுமையா வா. இங்க வாங்க. காட்டு. இது வந்து உஸ்டேரி. இங்க வந்து நாங்க வந்து மேக் சயின்ஸ்ல வந்து ஆய்குளம் ரிசர்ச் பண்ற முத்திரப்பாளையம் இருக்குல்ல, அங்க ஆய்குளம் ரிசர்ச் பண்ண இங்க இருந்தா தண்ணிலாம் போகுது. அதுக்காக இந்த தண்ணியை வந்து நாங்க டெஸ்ட் பண்ண போறோம். மைக்ரோமீட்டர்ல மைக்ரான்ஸ்னு சொல்கிறோம், இல்லாட்டி மைக்ரோமீட்டர்னு சொல்கிறோம். அந்த அளவு வச்சு தான் நம்ம சொல்கிறோம். எவ்வளோ கீழே இருந்தால் பேட் பிளாஸ்டிக்ஸ், எவ்வளோ மேலே இருந்தால் குட் பிளாஸ்டிக்ஸ். நிறைய பார்ட்டிகல்ஸ் இருக்கா? என்னது பொடிசாக இருக்குது. எதாவது மூவ் பண்ணுற மாதிரி இருக்கா? அதில் நல்லா பாரு. இதுக்கு கீழே இது உள்ளார இருக்கும். இதில் தான் தண்ணி இருக்கும், தொட்டி இது. ஆமாம், இதுக்கு மேலே இதை வந்து இமேஜின் பண்ணிங்க. குட். இது வந்து தொட்டியோட கெப்பாசிட்டி வந்து 24 லட்சம் லிட்டரு, 24 lakhs liters. ஓகே, இந்த தொட்டில் நம்ம பாண்டிச்சேரி தண்ணி நம்ம கொடுத்துக்கணும் இன்னைக்கும். இது நம்ம இந்த இன்ஜினை பற்றி சொல்ல வரலாம். உங்களுக்கு என்ன ஃப்ரெண்ட்ஷிப் நம்ம பற்றி சொல்லணும். தண்ணி வந்து இது மூலமா பம்ப் பண்ணினா அந்த தொட்டிக்கு தண்ணி இங்கேருந்து அனுப்பிச்சாங்க. இந்த தொட்டிலேருந்து கலெக்ட் பண்ணி இந்த தொட்டிக்கு அனுப்பிச்சது வந்து இதுல இருந்து தான். ஓகே, இந்த கிணறு இப்போ இது எப்படி இப்போ வந்து நம்ம ஆய்வுகுளத்தை பத்தி இங்க 1 கிலோமீட்டர் சுத்தியில தண்ணிலாம் நீர்நிலையெல்லாம் வந்து எப்படி எடுக்கணும்னு யாரெல்லாம் அங்க இருக்கிறாங்களோ அவங்களாம் அங்க வந்து தண்ணி இருக்கிற இடத்த வந்து நாளைக்கு எத்தாரணும். இங்க இளங்கோடிகள் ஸ்கூலு, இங்க ஆய்குளம், இங்க வந்து வெட்டினரி காலேஜ், இங்க வந்து இங்க வந்து நம்ம ஸ்கூலு, இங்க எதிர்க்க மண்டபம், இங்க வந்து ஏஎஸ்கே மண்டபம், அதுக்கப்புறம் இங்க சங்கம் மண்டபம், இங்க ராகவேந்திரா கல்கி கோயில்,
இங்க வந்து கோபாலங்கடை ரோடு. இங்க இந்த பகுதியில் இருக்கிறவங்களாம் தண்ணி எங்கெங்க இருக்குதோ குளம் கிணறு இங்கெல்லாம் தண்ணி இருந்தா யாரா நாளைக்கு எத்தாரணும். அப்புறம் இந்த முத்திரப்பாளையம் சைடு இருக்கிறவங்களாம் இங்க யாரா இருக்கிறாங்களோ இங்க இருக்கிற குளம் பாண்டு என்ன இருந்துச்சுன்னா அங்க இருக்கிற தண்ணி பத்தி குறிப்பு ஏறிடணும். அவங்க வீட்டாண்ட இருக்கிறவங்க இங்க யாரா இருக்கிறாங்களோ அவங்களாம் தண்ணி எத்தாரணும். அதே மாரி எங்கெங்க குளம் இதெல்லாம் இருக்குதோ அங்கே எத்தாரணும். அதே மாரி இது எத்தாரணும். கேட்டியா உங்கள் அப்பா கேட்டியாடா? குளம் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு கேட்டேன் சார். நீங்கள் சொல்கிற ஏரியாவில் இல்லையா சார், கொஞ்சம் தூரம் தள்ளி தான் இருக்கும். நம்ம சொல்கிற ஏரியாங்கிறது என்னென்னா அமைதி நகர். அந்த ஏரியா வந்து நம்ம ஆய்குளம் இருக்குல்ல, அதுலேருந்து 1 கிலோமீட்டர் சுற்றி உள்ள ஏரியா அதுக்குள்ளே தான். அப்போ அந்த ஏரியாவில் இல்லையாம்மா? ஓகே. உங்கள் அப்பா என்ன ஒர்க் பண்ணுறாரு? பம்ப் ஹவுஸில் ஒர்க் பண்ணுறாரு. எங்கே? ஹவுசிங் போர்டு. ஹவுசிங் போர்டில் இருக்கிற பம்ப் ஹவுஸ். அப்போ அவருக்கு கண்டிப்பாக இந்த இடம்லாம் தெரியும்ல. ஓகே ஓகே ஓகே. இதுலேருந்து நாங்கள் ஆய்வுக்குளத்தை வந்து எல்லாத்துலேயும் போய் பார்க்கும்போது தண்ணி எல்லாம் வீணாகிட்டு அதை பற்றி நம்ம பார்ப்போம் எப்படி இதுன்னு. நம்ம வந்து இப்போ மழை பெய்யுதுன்னா அந்த தண்ணியெலாம் வந்து அந்த குளத்துல ரம்பி அந்த கிரவுண்ட் வாட்டர் டேபிளோட கீழே போயிடுது. அதனால தண்ணி நம்மளுக்கு கிடைக்க மாட்டேங்குது. அதாவது கேட்ச்மெண்ட் ஏரியாவே எங்கேயுமே இல்லை. எல்லா இடத்துலையும் கோயிலில் இருந்துச்சு கிணறு, வீட்டு பக்கத்தில் இருந்துட்டு சில இடங்கள்லாம் இருந்துட்டு. இப்போ நிறையா அந்த காலத்தில் இப்போ ஒன்றுமே இல்லை. எல்லாத்தையும் மூடிட்டு பில்டிங் இடிச்சு அந்த எல்லாத்தையும் எடுத்து அதை உள்ளே கொட்டி அதை மூடி அது இல்லாத மாரி அந்த இடத்தே இல்லாத மாரி ஆக்கிட்டாங்க. இந்தமாரி மழை பெய்யுற தண்ணிலாம் வந்து அந்த வாய்க்காலில் சீவேஜில் விட்டு அந்த வீணாக்கி அந்த குளத்துல விடும் போது அந்த தண்ணி வந்து வீணாகுது. நல்ல தண்ணியும் கெட்ட தண்ணியும் சேர்ந்து வீணாயிடுது. அதுக்கப்புறம் வந்து குவாரி வந்து டேமேஜ் பண்ணுது. அந்த சாயில் எல்லாத்தையும் வீணாக்கி அந்த மண்ணெல்லாம் அரிப்பெடுத்து வீணாக்கிடுது. தண்ணி வந்து அதில் பட்டோடனே தண்ணியும் வீணாயிடுது. அதுமாரி நாங்கள் வந்து யூத் கப்பில் வச்சு எல்லோரும் நாடகம் போட வைக்கிறதாகுது. தண்ணியை பற்றி சம்மந்தமானதை பற்றி நாங்கள் இதுமாரி எல்லாத்தையும் ட்ராமா போட்டு தெரிவிக்கிறோம். இப்போ வந்து லாஸ்ட்டாக நாங்கள் இப்போ என்ன மெசேஜ் சொல்ல போகிறோன்னா, இப்போ எதுக்குதாம்மா இந்த நாடகம், இந்த விலங்குகளுக்கு பறவைகளுக்கான இது அதுக்கு தான் நாங்கள் இந்த ரிசர்ச்சே இப்போ பண்ண போகிறோம். ஏன் இப்போ நம்ம குளம் இருக்குல்ல, ஆய்குளம், அது வந்து வெறும் குளம் மட்டும் இல்லை, அது நம்ம உயிர் மாதிரி. அது இல்லைன்னா இப்போ நம்மளால இருக்க முடியாது. அது இப்போ நம்மகிட்ட காசு இருக்குது, நம்ம போய் கடையில் வாங்கி குடிக்கிறோம். தாங்காக்குடியில் எங்கே போவோம்? அதனாலலாம் நாங்கள் வந்து இந்த ரிசர்ச் பண்ணோம். இது பண்ணும்போது தான் தெரிஞ்சுது இந்த ட்ரைனேஜ் தண்ணி கெட்ட தண்ணி எல்லாம் நல்ல தண்ணி கூட போய் பாண்டு கூட போய் சேர்ந்து அது வீணாயிடுச்சு. அதனால் நாங்கள் இப்போ என்ன சொல்ல வரோம்னா, இந்த தண்ணியெல்லாம் வீணாக்காமல் சேவ் பண்ணி வைக்கணும். நாங்கள் அதனால் எல்லா நாடகமும் போட்டு இதெல்லாம் தெரிவிக்கிறோம். இதுக்கு மேலே நாங்கள் பண்ணோம்னா முனிசிபாலிட்டி தான் சொல்லி இந்த ப்ராப்ளத்தெலாம் கிளியர் பண்ணணும்.